ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எக்ஸைட்டிங்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸோட தான் சந்திச்சிருக்கோம். அதோட ஒரு குட் நியூஸ் அப்புறம் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. அண்ட் ஜிதேஷ்வர் சிங் வந்து சென்னை என்எஃப்சியோட ஸ்டே பண்ணுறாரு. அண்ட் சார்த்தக் குலுவி இவருக்கு இந்த வருஷம் பெரிய சான்சஸ் கிடைக்கல, பட் அவர் லீவ் பண்ணுறாரு. ராமன் விஜயன் அவர்களும் வந்து சென்னை என்எஃப்சியை விட்டு லீவ் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை என்எஃப்சியோட லெஜண்ட் ரஃபேல் கிரிவலரோவும் வந்து சென்னையை விட்டு லீவ் ஆகிறாருன்றது தான் இங்கே சேடான நியூஸ். பட் சென்னை என்எஃப்சி வந்து கார்னர் ஷீல்ட்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுறதுல வந்து குறியாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ஓகே, ரஃபா வந்து லீவ் ஆகுறாருன்னா அவருக்கு அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்றதுக்கு ஒரு புது ரூமருமே கிளம்பியிருக்கு. என்னென்னா அவர் பேர் தான் லூக்கஸ் பிராம்பில்லா. அண்ட் இவர் ஒரு பிரசிலியன். ஹைட் வந்து 6 feet கரெக்டாக இருக்குது. அண்ட் இவரோட ஹோல் கெரியரில் பார்த்தீங்கன்னா 150 கேம்ஸில் 22 goals and 24 assists. ஸோ இதை மட்டும் பார்க்காதீங்க. அண்ட் அவர் இப்போது அவரோட பீக் ஃபார்மில் இருக்கார். அண்ட் அந்த 22 goal 24 assistல 7 goal 7 assist வெறும் 34 மேட்ச்சில் திஸ் சீசன், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சீசனில் அவர் சைப்ரஸில் இருக்கிற ஒரு டீமுக்காக விளையாண்டு அதை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ தான் அவரோட பீக் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஒரு நல்ல டைமில் தான் சென்னை என்எஃப்சி சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு 34 மேட்ச்சில் 7 goal 7 assist தானான்னு கேட்காதீங்க. அவர் மொத்தமாகவே 1986 minutes தான் விளையாண்டுருக்காரு. அதாவது 34ஆல் டிவைட் பண்ணால் 55 minutes per game தான் விளையாண்டு இவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்கோர், அதாவது 7 goal 7 assist கொடுத்துருக்காரு. அண்ட் அதில் வந்து 5 goal and 2 assist வந்து கடந்த 13 மேட்சஸில் தான் வந்திருக்குன்றது இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி தான். இந்த பிளேயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இவரோட டச் ரேட் அப்புறம் பால் ரெக்கவரி ரேட் இன் டிஃபெண்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்து என்னோடய பர்சனல் தாட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.